ஹாய் நண்பர்களே, என்னுடைய சத்தம் கேட்குதா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் என்னென்னா, ஆற்காடில் ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில், பாலாற்றங்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு டில்லிகேட் சொல்லுவாங்க. அந்த டில்லிகேட் பக்கத்தில் நான் டில்லிகேட் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக என்ன செய்கிறேன், இந்த டில்லிகேட்டினுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை. இது ஆற்காடு நவாப் ஆண்டும் போது இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போனாங்கன்னா, அந்த காலத்து ராஜாக்கள் வந்துட்டு போர் வீரர்கள் கூட தப்பிச்சு போகும்போது இதோடு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குகை தான் அது. இதெல்லாம் இப்போ பாழடைஞ்சிருக்கு, இது வழி இல்லை. நான் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது உள்ளெல்லாம் போயிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக இடம் இருக்குது. இது உள்ளே போகணும். அது முதல்ல ரொம்ப ஒரு ஆள் போகிற வர மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் அடைஞ்சு கிடக்குது. இது ஒரு பாலாற்றங்கரையில் இருக்கிற ஒரு சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க. இது நேராக எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியாது. அந்த காலத்தில் வந்துட்டு ஆற்காடு நவாப்பாண்ட கோட்டை வந்து இந்த பக்கத்தில் இருக்க இந்த வேன் நிற்குது இல்லையா, அந்த வேன் நிற்கா போனால் அந்த ஆற்காடு நவாப் கோட்டை வரும். இது டில்லிகேட்னு சொல்லுவாங்க. இந்த டில்லிகேட்டு இதுக்குள்ளே வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த போர்டு உங்களுக்கு காட்ட முடிஞ்சால், இது ஃபுல்லாக ஆற்காடு நவாப்புங்க ஆண்ட ஒரு இடம். இது டில்லிகேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிரதான வழி இதுதான். அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இது பராமரிச்சுட்ருக்காங்க இன்னும் கூட. தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டடங்க. இதெல்லாம் எவ்வளோ பாழஞ்சு கிடக்கு பாருங்கள். செஞ்சி கோட்டைக்கு இதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஒருவேளை செஞ்சி கோட்டைக்கும் இதுக்கும் என்ன செய்வாங்க, சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கல்லுங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்ருக்கேன். இது ஆற்காடு ஃபுல் பாறாறுகள். இந்த கரை வரைக்கும் தண்ணி வரும். ஆனால் இப்போது தண்ணி இல்லாதனால வறண்டு போய் கிடக்குது. இந்த பாதை பாருங்கள், இந்த கல்லுலாம் சுண்ணாம்பு தான், வெறும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது தான். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடம். நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப ஆட வருவோம். இதெல்லாம் அகழ், சுற்றி இருக்கிற அகழுங்க இதெல்லாம். இது பக்கத்தில் இப்போ வந்து இந்த கம்பி வேலையை அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த தார் ரோடெல்லாம் இருக்காது, அகழ் தான். இப்போ தார் ரோடு போயிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்து கட்டணம் இதெல்லாம். இங்கெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் பாருங்கள். கலைநயத்தோடு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கல்லெல்லாம் போட்டிருக்காங்க உட்காந்து என்ன பாய்ச்சதுக்கு பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ பெரிய அகலமாக இருக்குது பாருங்கள் இந்த கோட்டைக்கு. சில நேரத்தில் ஆற்காடு நவாப்பெல்லாம் இந்த கோட்டைக்குள்ளே வந்து உட்காந்து ஆலோசனை செய்வாங்களாம், போருங்களை பற்றி, வியூகங்களை அமைக்கும் போது. இதெல்லாம் சரியாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் யாரும் இருக்காங்க, வாட்ச்மேன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே வந்துட்டு வேவு பார்க்கறதுக்காக இந்த கூண்டு இது வந்து காவலாளிங்க, இராணுவத்தில் இருக்கிற பணியாளர்கள் வந்து இந்த கூட்டுக்குள்ளேருந்து என்ன செய்வாங்க, இதுக்குள்ளே உட்காந்து வேவு பார்ப்பாங்க. அந்த கரையில் யார் இருக்காங்க என்னான்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும். இந்த அறைக்குள்ளே போனோன்னா பாருங்க, இதுக்குள்ளே இதில் பார்ப்பாங்க, இதில் வேவு பார்ப்பாங்க. இதில் பார்த்தாங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற கரையில் இருக்கிற எல்லாமே தெரியும். இது பார்த்தாங்கன்னா பாருங்க, இது பாலாறுக்கு அந்த கரையில் இருக்கிற ஆட்கள் தெரியும். நான் அந்த பக்கம் போன பிறகு காட்டுறேன். இது ஒரு சின்ன குகம் மாதிரி இருக்கும். இது சின்ன வழியாக, அந்த ஓட்ட வழியாக, துவாரத்தின் வழியாக இது பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. இது வரும். இது பக்கத்துலேயே இங்கே முழுமையாக ஆள் நின்று பார்த்தாங்கன்னா இது தெரியும். அந்த கரையில் இருக்கிற வரைக்கும் சூப்பராக தெரியுது. எல்லாம் அந்த காலத்து கட்டடங்க பாருங்கள், எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் பீரங்கி போட்டு வெள்ளைக்காரங்க இடிஞ்சது பகுதின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டடமும் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. ஒரு ரூமுக்கு இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்கும். தூண் மாதிரி வச்சு கட்டிடுவாங்க. இது ஃபுல்லாக செங்கல்லாம் சுண்ணாம்பெல்லாம் கட்டப்பட்ட ஒரு சுவர் தான். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆற்றுல இப்போ பாலாற்றில் தண்ணி இல்லை. இது ஒரு பில்டிங்கு, அந்த காலத்தில் செஞ்சது. இது பார்த்தோம்னா அது பாருங்கள், எதுக்கு இது மாதிரி இவ்வளோ தூரம் வந்தது இல்லாமல், இவ்வளோ படி ஏறி வந்தது இல்லாமல், இந்த சின்ன சின்ன படிங்க இருக்குது. இந்த படியில் வந்துட்டு அந்த காலத்து கேட்டு பாதுகாப்பானது. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு இரும்பு வேலிங்க. எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதோட பெரிய ஒரு கட்டடம். பயமாக இருக்குது, போக முடியாது. நான் சின்ன வயசில் இந்த கரையிலேருந்து இது வரைக்கும் போயிருக்கேன், ரொம்ப போவேன். ஆனால் இப்போ போக முடியல, பயமாக இருக்குது. அது பாருங்கள், அது மலைங்களை மேலே கொடாஞ்சி எடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை மண் வளம் மரம் வளத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இங்கேருந்து பாலாத்தில் இருக்கிற மணல் எல்லாமே
சமூக விரோதிகளால் சூறையாடப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் மலைங்கள்லாம் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம். அங்கே ஒரு டேங்கு தெரியுது இல்லையா, இந்த இடத்துல வந்து ராணிப்பேட்டை. ராணி வந்து தங்கன்னா அது ரெஸ்ட் எடுக்காது. சின்னதாக அங்கே ஒரு சின்னதாக கோட்டை இருக்கும் ராணிப்பேட்டையில், அதாவது ராணிப்பேட்டைன்னு இருக்குது அதுக்கு பேர். இப்போ மழை ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன பையன் விளையாடுறான் இல்லையா, இது வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா ஊற்று மாதிரி நேராக இப்படி வந்து இந்த ஊர் பகுதி வரைக்கும் வந்துடும். கிட்டத்தட்ட இந்த ஊர் பகுதி வரைக்கும் அந்த ஊர் பாருங்கள் அது வரைக்கும் தெரிஞ்சிடும், அது வரைக்கும் போய் சேரும். இதெல்லாம் வயலாக இருந்துச்சு, இந்த இப்போ எல்லாம் வயலில் இல்லை, இப்போல்லாம் பிளாட்டுங்களை போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன செஞ்சு இப்போ மொத்தம் இந்த இடத்தையும் ஆக்கிரமித்து பண்ணி நில விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ இல்லை அதெல்லாம். இதுதான் இந்த ஆற்காட்டுடைய ஒரு விசேஷமான ஒரு பிரபலமான ஒரு இடம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போனா நேரம் இருந்தால் வந்து சுற்றி பாருங்கள். தேங்க்யூ.